இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டிற்கான அழைப்புதலை தமிழகம் முழுக்க நமது சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற 5000 கிராமங்களுக்கு நேரடியாக சென்று வழங்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். பெரும்பான்மையான சமூகம் மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் 1,25,00,000 பேர், வாக்களிக்க தகுதி உடையவர்கள் 80,000 to 90 லட்சம் பேர். ஒரு பெரும்பான்மை சமூகத்திற்கு தொடர்ச்சியாக தமிழகத்திலே மிகப்பெரிய சமூக அநீதி இழைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் வாழக்கூடிய கிராமங்களில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத கிராமங்களாக, அரசியலிலும் சரி ஒதுக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட ஒரு சமூகமாக தமிழகம் முழுக்க இருந்து வருகிறோம். ஆனால் 30 to 50 சட்டமன்ற தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்க தகுதி படைத்த ஒரு சமூகம், 4 to 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்க தகுதி படைத்த ஒரு சமூகம், பெரும்பான்மையான சமூகத்திற்கு இப்படி ஒரு சமூக அநீதியை தொடர்ச்சியாக ஆளக்கூடிய இருபெரும் திராவிட கட்சிகள் இழைத்து கொண்டே வருகிறார்கள். இதை மாற்ற வேண்டும். தமிழகம் முழுக்க வாழக்கூடிய இந்த முத்தரையர் சமூகத்தினுடைய வாழ்வியல் மாற வேண்டும் என்பதற்காக வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமாக, தற்போது தமிழர் தேசம் கட்சியாக தமிழகம் முழுக்க இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக ஆர்ப்பாட்டம், போராட்டங்களை, பொதுக்கூட்டங்களை, மாநாடுகளை, இது 3வது மாநாடு. தொடர்ச்சியாக இந்த மக்கள் பணியில் நம்ம தம்பிங்க களப்பணி ஆடிட்டு வராங்க. அப்படி இருந்தும் கூட தொடர்ச்சியாக நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து நமக்கான அரசியலை மீட்டெடுப்பதற்காக தமிழகத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. நாம பெரும்பான்மையாக இருக்க பகுதியில் எந்த சிறுபான்மை சமூகமும் நாம் அரவணைத்து தான் போயிட்டுருக்கோம். எந்த இடத்துலையுமே சின்ன சாதி முதல் கிடையாது. நாம் பெரும்பான்மையாக இருக்க இடத்துல அப்படித்தான் இந்த முத்தரையர் சமூகம் அனைத்து சமூகத்தையுமே அரவணைத்து செல்கிறது. என்ன காரணமோ தெரியல, இப்படி அரவணைக்கிறதாலே என்னன்னு தெரியல, தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகிறோம். நாம் நமக்கான அரசியலை மீட்டெடுக்க, அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்க நாமெல்லாம் திருச்சியிலே ஒன்று கூடுவது காலத்தின் கட்டாயமாகிறது. எவ்வளவு காலத்துக்கு தான் நாம் பெரும்பான்மையாக இருக்க இடத்துல மற்ற சமூகத்துக்கு வாக்களித்து நம்முடைய அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்யாதவர்களை நம்பி நாம் வாக்களிக்கிறது இனிமேலும் இருக்கக்கூடாது என்பதற்காக நமக்கான அரசியலை முன்னெடுத்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் அத்தனை பேருமே அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு நாம் நமக்கான அரசியலை வென்றெடுக்க உங்களை அன்போடு அழைத்து, இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து சகோதரர்களுக்கும், தமிழர் தேசம் கட்சியினுடைய சகோதரர்களுக்கும், நல்ல வரவேற்பை கொடுத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.